மகிழ்ச்சி அடைகிறேன். ஆய்காய்ஸ் நான் உங்கள் குருவன் மீண்டும் ஒரு சுற்றி வீடியோடாக இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இன்றைக்கு ஆங்கிலம் படிக்கலாம், விருப்பமாக படிக்க ரைட். நாங்கள் இந்த நிகழ்கால பற்றி படிக்க இருக்கிறோம். அதில் நீங்கள் நிகழ்காலத்தில் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது இந்த ஐஎன்ஜி போட்டு சில இதுகள் எழுதப்படுவதை பார்த்துருப்பீர்கள். இப்போ கோயிங், சில பேர் சொல்வார்கள் கோயிங் கண்டா போகிறது, போகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்வார்கள். உண்மையிலே கோயிங் கண்டால் போய்கொண்டு, சரியா? ஆகவே நாங்கள் சில உதாரணங்கள் மூலமாக நாங்கள் இந்த கொண்டு வடிவம் என்கின்ற தலைப்பின் கீழ் சில ஆங்கில வசனங்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று சொல்லி தயவு செய்து நினைத்து கொள்ளாதீர்கள். இவ்வாறான வீடியோவில் பார்ப்பதன் மூலம் நீங்கள் ஆங்கிலத்தை, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் மிகவும், அதாவது நீங்கள் கதையக்கூடியதாக இருக்கும் வண்ணத்தில் என்னால் ஏழுமான சில வீடியோக்கள் இந்த யூடியூப்பில் ஏற்றப்படும். சிறிதாகவே நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்போ ஐ எம் கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேன். இங்கு ஐ என்பதற்கு ஆம் என்று சொல்லி வரும். ஐயாம் என்றால் நான் இருக்கிறேன் என்று பொருள். அடுத்தது இந்த ஹி, சி, இட், இதற்கு நாங்கள் இஸ் பாவிக்கலாம். நான் இப்போ உதாரணம் மூலம் சொல்ல போகிறேன். ஹீ இஸ் கோயிங், அவன் போய்கொண்டிருக்கிறான். சி இஸ் கோயிங், அவள் போய்கொண்டிருக்கிறாள். மற்ற இட்டென்று பார்க்கின்ற பொழுது ஒரு அகிருணை. ஆகவே இந்த இட்டுக்கு பதிலாக நான் வேறு உதாரணத்தை போடுகிறேன். மோட்டர் பைக் இஸ் கோயிங், மோட்டர் சைக்கிள் போய்கொண்டிருக்கிறது. சரியா? அடுத்தது, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும் ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை சரியாக சொல்லுகிறாருன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்க போகின்றது தே, வி, மற்றது யூ. இவ்வளவு என்ன பாவிக்கின்றால் ஆன்னு சொல்லி பாவிப்போம். சரியா? ஆகவே நாங்கள் கதைக்கின்ற பொழுது தே ஆர் கோயிங், அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போகிறார்கள் என்பது பிழை. தே ஆர் கோயிங் என்றால் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் கோயிங், நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். யூ ஆர் கோயிங் என்றால் இரண்டு அர்த்தங்கள் வரும். நீ போய்கொண்டிருக்கிறாய், நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். வீட்டு ஒரு சுற்றி வீடியோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொண்டான் உங்கள் குருவண்ணன். ஏதாவது இந்த நான் படிப்பிச்ச இந்த சின்ன விஷயத்தில் விளங்கவில்லை என்றால் நீங்கள் கொமெண்டில் கேட்கலான்னா விளங்கியில் ஏதாவது உதாரணம் தருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இப்போ நான் இன்றைக்கு இந்த சொன்ன விஷயத்தில் உதாரணம் கீழே தயாராக இருக்கிறேன். பிள்ளைகளே, எதிர்காலத்தில் ஆங்கிலம் கட்டாயம் என்ற நிலைமைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆங்கிலம் கற்றல் அவசியமாகிறது. இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் அல்லது ட்விட்டரில் ஷேர் பண்ணுவதன் மூலம் சிலர் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள இலகுவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டான் உங்கள் குருவண்ணன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த ஆங்கிலம் தொடர்பாக என்னால் ஏதும் சில உதாரணங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்வேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.